நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். பத்மநாப சுவாமி கோவிலில் ஆவணங்கள் முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று முன்னாள் தலைமை கணக்காளர் வினோத் ராய் குற்றம் சாட்டியுள்ளார். அதை பற்றிய ஒரு செய்தி இதோ. கடந்த 2011ஆம் ஆண்டு உச்சநீதிமன்ற உத்தரவின் பேரில் திறக்கப்பட்ட பத்மநாப கோவிலின் ரகசிய அறைகளிலிருந்து சுமார் 1.5 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள பொக்கிஷங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. இதுகுறித்து தணிக்கை மேற்கொள்வதற்காக முன்னாள் தலைமை கணக்காளர் வினோத் ராய் தலைமையில் 8 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டது. இது தொடர்பாக 15 பக்கமுடைய இடைக்கால அறிக்கையை சமர்ப்பித்துள்ள வினோத் ராய், இதுவரை திறக்கப்படாத நிலையில் உள்ளதாக கருதப்படும் பி அறை பலமுறை திறக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். குறிப்பாக 1990ஆம் ஆண்டு 2 முறையும் 2002ஆம் ஆண்டு 5 முறையும் பி அறை திறக்கப்பட்டுள்ளது ஆவணங்களின் மூலம் தெரிய வந்துள்ளதாக வினோத் ராய் தெரிவித்துள்ளார். மேலும் பொக்கிஷ அறைகள் பராமரிப்பு தொடர்பான ஆவணங்களில் பல்வேறு விதிமீறல்கள் மீறப்பட்டுள்ளதாகவும் பொக்கிஷங்களின் எடைகள் சரியாக பதிவு செய்யப்படவில்லை என்றும் கோவில் நிர்வாகத்தின் மீது வினோத் ராய் புகார் தெரிவித்துள்ளார். ரகசிய அறையில் இருந்த தங்க நகைகளுக்கு பதிலாக போலி நகைகளை தங்க முலாம் பூசி வைத்திருக்கலாம் என இதுகுறித்து விசாரித்த சொலிசிட்டர் ஜெனரல் கோபால் சுப்பிரமணியன் தலைமையிலான குழு சந்தேகம் தெரிவித்தது. மேலும் கோவிலுக்கு சொந்தமான சொத்துக்களை மன்னர் குடும்பத்தினர் விற்பதாக அக்குழுவினரின் அறிக்கையில் சந்தேகம் தெரிவித்திருந்தனர். கடந்த 25 ஆண்டுகளில் கோவில் நிர்வாகத்தின் மூலம் நிகழ்த்தப்பட்ட பரிமாற்றங்கள் தொடர்பான அறிக்கை தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்றும் அக்குழு கூறியிருந்தது. இந்நிலையில் இது தொடர்பான வினோத் ராய் குழுவினரின் தணிக்கை அறிக்கை வரும் மார்ச் மாத இறுதியில் தாக்கல் செய்யப்பட உள்ளது.